யாழ்ப்பாணத்தை விட இந்தியா பக்கத்துல, இந்தியாவுக்கே போகலாம் இங்க இருந்து. முக்கியமா இந்த இடத்தை ஒரு தமிழ் மன்னன் ஆட்சி செஞ்சிருக்க. ஒரு 500 வருஷம் பழமையான மரம். இந்த கல் வந்து சின்ன இருந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு போயிருதான். என்னடா அடி. இந்த இடம் வந்து நீதிமன்றம். இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த ஆலயம் வந்து ஒரு முக்கியமான இப்ப தெரியுது. சும்மா நோமா தெரியுது. இந்த கைக்கு நேரம் தெரியுது. அங்கால ஒரு பெரிய போட் ஒன்று நிற்குது பாருங்க. அது வந்து அரசாங்க சேவை. அந்த போட் வந்து பயணிகளை மட்டும்தான் ஏற்றிட்டு போயினா, வாகனம் ஏதாவது வந்தால் ஏற்றிட்டு போக மாட்டோம். என்னடா சம்மந்தம் இல்லாமல் எங்கே போகிறேன்னு சொல்லலாம் காய்ச்சி கொண்டிருக்கேன் நீங்கள் நீங்கள் கேட்பீங்க. இப்போ நான் எங்கே போகிறேன்னு நாங்கள் சொல்கிறேன். பக்கத்தில் வந்து விவேக் இருக்கிறார். இன்றைக்கு தான் விடியப்புறம் வந்த நேரத்துக்கே மழையை குடிக்கொண்டு வந்துட்டான். இப்போ நாங்கள் நிற்கிறோம் குறிக்கட்டுவான் நிறங்குறையில் நிற்கிறோம். இப்போ இதில் இருந்து நாங்கள் நெடுந்தீவுக்கு நாங்கள் போக போகிறோம். ஒரு 4 மணிக்கு இந்த போட். இது வந்து பிரைவேட் போட் தான். இந்த போட்டில் நாங்கள் பைக்கை ஏற்றி கொண்டு போக போகிறோம். வணக்கம், நானும் உங்கள் யோகி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நெடுந்தீவு வந்து முக்கியமான ஒரு தீவு. அண்ட் அங்கே வந்து நிறைய சுற்றுலாத்தலம் எல்லாம் நிறைய இடங்கள் இருக்கு. வரலாறு அமைந்த ஒரு தீவா வந்து காணப்படுது இந்த நெடுந்தீவு. நெடுந்தீவில் இருக்கிற எல்லா சிறப்பம்சத்தையும் இந்த ஒரே ஒரு காணொலியில் நீங்க பாப்பீங்க. எங்களுக்கு இருக்கிற முதல் பெரிய டாஸ்க் பைக்கை கொண்டு போகிறதான். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததால் பைக் கொண்டு போயிடலாம் போயிட்டு. அதனால தனியாக ஒரு போட் ஒன்று போகுது, ப்ரைவேட் போட். அப்போ அந்த போட்டில் வந்து அண்ணாக்கள்கிட்ட கேட்டு அப்படியே நாங்கள் பைக்கை கொண்டு போகிறோம். இந்த போட்டில் நாங்கள் போகலாம், தனியாக நாங்கள் மட்டும்தான் ஏறி போகலாம். பைக் எல்லாம் வந்து ஏற்றின்னு போயிடலாது. அதில் வரோம் 100 பேர் ஏற்றலாம். அதில் நெடுந்தீவை சுற்றி பார்க்க யாராவது வரதா இருந்தால் முதல்ல அது நோட் பண்ணுவோம். யாழ்ப்பாணத்திலேருந்து நீங்கள் பஸ் எடுத்து வரணும். குறிக்கட்டுவான் பஸ். காலமையே நீங்கள் எடுத்து வர வேண்டி இருக்கும். ஒரு 6 அந்த டைமில் வர்ற பஸ்ஸை நீங்கள் எடுத்து வந்தால் தான் நீங்கள் வந்து நீங்கள் நெடுந்தீவு படகை வந்து நீங்கள் பிடிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து படகு ஓட்டம் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வந்து பெருமா சரியா. இதில் இருக்கிற பைக்கை அப்படி இந்த படகுல ஏற்றி கொண்டு போகணும். ஒரு மாதிரிக்கே பைக்கை ஏற்றிட்டோம். சரியா ஒரு 1 மணி தேவை பையன் நெடுந்தீவுக்கு நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். கோவையில தான் நினைச்சோம். ஆனால் கடவுளா வண்டி ஒன்று பார்த்து அனுப்புறாரு. அதில் வந்து நைனா தீவு இருக்கு. அங்கால வந்து அண்ணன தீவு. சோன்பப்படி போட்டில் வந்த அண்ணையாக்களோட சாப்பிட்டு நூறும். சரி சரி வாங்க, நான் போட மாட்டேன். வாங்க வாங்கண்ணா, கிட்ட வாங்க. வெறீங்கள இல்ல. நாங்கள் வந்து கேம்பிங் பண்ண தான் போகிறோம். அங்கே வந்து பீச்சில் வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கு. சில பேர் வந்து கேம்பிங் பண்ணாமல் இப்போ அங்கே வந்து ஹோட்டல்லே தங்கி அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்க ஆசைப்படுவீங்க. அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டால் பக்கத்தில் நிற்கிறாரு எங்கள் அண்ணா. இவர் தான் வந்து டெல் சமுத்ரா ஹோட்டல்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அண்ணா வந்து செய்கிறார். நம்பர் வந்து நான் கீழே ஆட் பண்ணி விடுறேன். நீங்கள் யாராச்சும் வந்தால் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காமல் டெல் சமுத்ரா ஹோட்டல் அங்கே வந்து தங்கி உங்களுடைய அனுபவத்தை அப்படியே பகிர்ந்து கொள்ளுங்க. 1/2 மணி தேலம் ஆகிட்டு போய்கொண்டே இருக்கிறோம். சரியா அங்காலையெல்லாம் வந்து சன்செட் ஆகுது. அந்த தங்கூசி நூலில் வந்து பேர மீன் வந்து பிடிக்கணும். போட்டி மாதிரி அதில் வந்து 1 போட் 2 போட் 3 போட் 4 போட் 5 போட் அதில் வந்து 5 போட் இருக்கு. போட்டிக்கு மீன் பிடிக்க வேண்டிக்கணும் அந்த இடத்துல. அவங்களோட வெற அதில் ஒரு அண்ணன் ஒரு ஆள் அவரும் தூண்டில் போட்டிருக்கார். மீன் வந்து எம்பிடையில லாபமா கரைக்கு வந்துட்டோம். நெடுந்தீவுக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன பஸ் இருக்கு. முக்கியமா இங்க வந்து ஒரே ஒரு சிடிபி பஸ் வந்து இங்க வந்து இயங்குது. அதுவும் ஒரு டைமுக்கு தான். ஒரு படகு வந்து அப்போ அங்க இருந்து வந்தா ஒரு டைமுக்கு இப்போ இங்க வந்து ஆகலை ஏற்றி கொண்டு போகும். நெடுந்தீவு மாவிலித்துறை வித்தியாலயம். சரியா இந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கு கேம்பிங் பண்ற இடம். 1 மணி தேவை பயணமாக தான் இருந்தது. படகுல வந்தது. வேலைக்கு வந்துட்டு கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியே அங்கால அந்த இடத்துல ஒரு இடத்த கேம்பிங் பண்ணுற இடம் இருக்குது. அதுலேயும் வந்து கேம்பிங் பண்ணோம். வெற வழியில் நிறைய கடையெல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து அந்த கடைக்கெல்லாம் போகலை. ஏனென்னா
நேரம் வந்து ஒரு 5:30 ஆகுது. நாங்கள் வேலைக்கு கேம்பிங் எல்லாம் டென்ட் எல்லாம் போடணும். அது மட்டும் இல்லாமல் இடத்தை பார்க்கணும். முதல் நாங்கள் இந்த இடத்துக்கு வரையில, அதனால் டென்ட் வந்து அடிக்கிறது இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நாங்கள் சாய்ஸ் பண்ணி தான் டென்ட் அடிக்கணும். மழையெல்லாம் வந்து விட்டால் பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால் வேலைக்கு வந்துட்டோம். நாங்கள் சரியா அங்கே இருந்து கடற்கரைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஏனெண்டா இந்த இடம் நல்லா இருக்குது கேம்பிங் டென்ட் அடிக்கிறதுக்கு. விவேக் கேம்பிங் டென்ட்டை செட் பண்ணுறதுக்கு அங்கே விவேக் தான் மிக வேகமாக செஞ்சு நிற்கிறார். அங்கே வந்து நேவி கேம்ப் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த இடத்த வந்து சாய்ஸ் பண்ணது காரணம் என்ன, இடம் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி வியூவும் நல்லா இருக்கும். அங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் அவைகளுக்கு வந்து நாங்கள் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்றதால நாங்கள் இங்கே தள்ளி வந்துட்டேன் கேம்பிங் பண்ண. டென்ட்டை செட் பண்ணியாச்சு. சரியாக ஒரு 6:30 7 மணி ஆக போகுது. விரை மணிக்கையில் விறகு எடுத்துட்டு அப்படியே மிச்ச வேலையை கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. எங்களுக்கு வந்து நிலைமை கேஸ் கொண்டு இல்லை, சின்ன கேஸை விட்டுட்டு வந்துடும். இந்தியாவில் வந்து டென்ட் இருக்கு. எப்படியும் கொதிக்க அது எப்படியும் ஒரு மணி தேவை ஆகும். அது மேலே உள்ள எரிதோ இடமே அமைதியாக இருக்கு. மேலே சூடாக இருக்கு, கீழே குளிராக இருக்கு. நிலம் ஈரமாக இருக்கு. முன்னோக்கு கடலை வேண்ட சப்தம் அப்படியே டீ விட்டு நிற்கும். நூடில்ஸ் ரெடி ஆயிட்டு எங்கண்ட குக்கிங் பை விவேக். விவேக் வந்து நல்லா செஞ்சிருக்காரு நூடில்ஸ். கேம்பிங் பண்ற நீங்கள் முக்கியமாக 2 விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். நெருப்பு மூட்டுங்க. இப்போ நீங்கள் தூங்கக்கே நெருப்பு மூட்டிட்டு தூங்குங்க. ஏன்னா அந்த நெருப்பு மூட்டினா அந்த பூச்சியல் வந்து அண்டாது. அடுத்து வந்து முக்கியமாக அந்த சாப்பாடு வந்து மிஞ்சினா அதை வந்து தூர இடத்துலையோ இல்லாட்டிக்கு அதை ஒரு கிடங்குண்டியோ தாளுங்கோ. அப்படின்னா தான் வேறு பிராணிகளோ வந்து ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது. அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சரியாக வந்து நேரம் வந்து 10 மணி. இப்போ நாங்கள் வந்து தூங்க போகிறோம். தூங்கி அதிகாலையில் நெடுந்தீவை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். விவேக்கு இந்த தண்ணி வந்து எங்களுக்கு நேவியானாகலாம் வந்து தந்தவேல். நாங்கள் தண்ணி இப்போது கொண்டு வந்து நாங்கள் துளைஞ்சிட்டுது. அதனால் ஒரு சின்ன உதவி செஞ்சவேல். அதே மாதிரி இங்கே வந்து எல்லாரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகினவேல். நாங்கள் இப்போ அப்போலேருந்து இங்கே வந்தது வரைக்கும் இப்போ நாங்கள் கதைச்ச அண்ணாக்கள் வரையும் எல்லாரும் நல்ல மாதிரி தான் கதைச்சவேல். நாளைக்கு காலையில் சந்திப்போம். சரியா நேரம் ஒரு 6:30 ஆகுது. குளிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து நாங்கள் லீவ் ஆக போகிறோம். நெடுந்தீவில் இன்றைக்கு அதிகாலையிலேருந்து ஒரு நெடுந்தீவில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த நெடுந்தீவை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். படகுல வந்த நாங்கள் படகுல வந்ததுக்கு வந்து அந்த அண்ணா வந்து 1000 பண்ணிட்டார். ஆனால் அந்தளவு வேறான்னு தான் இங்கே இருக்க ஊர் மக்கள் சொன்னவைகள். மொத்தமாக வந்து பைக்குக்கு வந்து 400 200 200 மொத்தமாக 800 ரூபா வண்டி இருக்கணும். ஆனால் அந்த அண்ணா வந்து 200 ரூபா கூட பண்ணிட்டார். நெடுந்தீவில் இருந்து அப்படியே சுற்றி எல்லா இடத்தையும் பார்ப்போம். நிறைய இடம் இருக்குது. பழைய கட்டிடங்கள், ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், அதே மாதிரி குதிரைகள், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே எல்லா இடத்தையும் நாங்கள் பார்த்துட்டு போவோம். முதலாவது நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் இங்கே நெடுந்தீவுக்கு வரதுண்டா 45 கிலோமீட்டர். இதே நாங்கள் நெடுந்தீவிலிருந்து ராமேஸ்வரம் போகிறோம்டா 30 கிலோமீட்டர் தான். வெறும் 30 கிலோமீட்டர். யாழ்ப்பாணத்தை விட இந்தியா பக்கத்தில். இப்போ நாங்கள் இந்தியாவுக்கே போகலாம் இங்கேருந்து. அப்படி ஒரு பக்கத்தில் ஒரு இருக்கிற இடம் தான் இந்த நெடுந்தீவு. நெடுந்தீவில் இருக்கிற வீடுகளை பாருங்கள். வீடுகள் அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். முதலாவது உங்களுக்கு சொல்லி ஆகணும், இங்கே இருக்கிற வேலி அமைப்பு எங்கண்ட ஊரில் எல்லாம் வந்து பெரும்பாலும் தகரங்கள் கிடுகு மூலமாக தான் வேலியெல்லாம் பின்னிடும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஃபுல்லாக இந்த வந்து முருங்கை கேட்பாறை. இந்த வேலியை பாருங்க அப்படி இருக்கு. இது ஃபுல்லாகவே அப்படி தான். என்னதான் மழை வந்தாலும் இது அப்படியே விழாமல் இருக்குது. சில இடங்களில் வந்து விழுந்திருக்கு. அப்படியே நாங்கள் வந்திருக்கோம் முதலாவது இந்த கோட்டைக்கு. இப்போ நாங்கள் பார்க்க வந்த இந்த கோட்டை 1500ஆம் ஆண்டு காலப்பகுதியில் போர்த்துகீசர்களால் கடல் வழியாக வந்த வணிக கப்பல்களையும் பொருட்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு சிறிய கோட்டையா இதை உருவாக்கினார்கள். 1658ஆம் ஆண்டு காலப்பகுதியில்
டச்சுக்காரர்களால இந்த தீவு கைப்பற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 158 வருஷம் போர்த்துகீஸ் ஆட்சிக்கு பிறகு டச்சுக்காரர்களால கைப்பற்றப்பட்ட இந்த கோட்டை சுண்ணாம்புகள் பவள கற்களை கொண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டது. அதன் பின் படை வீரர்கள் தங்குமிடமாகவும் உணவு மற்றும் பொருட்களஞ்சியமாகவும் கடலில் வரும் எதிரிகளை கவனிக்கிறதுக்கு ஒரு காவல் கோபுரமா இந்த கோட்டையை வந்து பயன்படுத்தி இருந்தனர். 1796 இருந்து கிட்டத்தட்ட 1948 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்த ஆட்சி காலம் நடந்தது. இந்த ஆட்சி காலம் வரைக்கும் இந்த கோட்டையை ஒரு பாதுகாப்பு நிலையமாக மட்டும் பயன்படுத்தினார். இந்த கோட்டையில இருக்கிற கல் எல்லாமே வந்து முருங்கை கல் தான். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வந்து அழிவடைஞ்ச நிலையில தான் இருக்கு. இது வந்து மேல போறதுக்கு படி பாதியிலே உடைஞ்சிட்டு. இதுல வந்து மேல வந்து ரூம் இருந்திருக்கு. அந்த படி தான் இது. அந்த படி எல்லாம் வந்து இப்போ இதை உடைஞ்சிட்டு உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க மகளே. ஒரு ரூமுன்ற அளவே வந்து ஒரு ஆள் அளவுக்கு வருது. 2 பேர் கதவு டோரே இப்படியெல்லாம் இல்ல இந்த காலத்துக்கு. இதாலேயும் ஒரு பாதை ஒன்று இருக்கு. மெதுவா இந்த இடத்துல மேல் பகுதி இது வந்து வேற பாதை, நிறைய பாதை போகுது. இந்த இடம் வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஏனண்டா கட்டின அமைப்பு அப்படி ஃபுல்லா வந்து ஒரு ஆளை வச்சா அதே மாதிரி பின்னுக்கு ஒரு வரிசையிலே நிக்கலாம் ஒரு 6 பேர். அப்படி அந்த அளவுக்கு அப்ப தொழில்நுட்பம் இருந்திருக்கு. இப்ப இருக்கிற தொழில்நுட்ப வசதியை கொண்டு எப்படி கட்டலாம்னு தெரியாது. ஆனா அப்ப எந்த வித டெக்னாலஜியும் இல்லாம தனி மனிதர்களை கொண்டு இந்த இடங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. பாய். ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் வந்து மக்கள் அந்த குடியிருப்பு தொகுதிகள் வந்து இருக்கு. இங்க எல்லாம் காணிகள் எல்லாம் ஒருத்தரும் இல்லை, வெறுமனையா தான் இந்த இடங்கள் இருக்கு. போற வழியில இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. நாங்க அடுத்ததா ஒரு இடத்துக்கு போக போறோம். அதுக்கு முன்ன உங்களுக்கு சில தகவல்களை அப்படியே நான் சொல்லிட்டு, நெடுந்தீவின் வந்து மொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் அப்படியே சுத்தி வர, நீளம் வந்து 11 கிலோமீட்டரும் அகலம் வந்து 6 கிலோமீட்டரும் இருக்கு. முக்கியமா இந்த மக்கள்ல பாதி வேலை வந்து மீன்பிடி தொழிலா தான் இருக்கு. அதே மாதிரி மாடு வளர்ப்பு, ஆடு எல்லாம் வளர்க்கணும் நிறைய. இங்க இருக்கிற ஆக்கள் வந்து வேற இடங்கள்லயும் வந்து வேலை செய்யணும். மக்கள் தொகை வந்து ஒரு 4000 5000 அதுக்கு இடைப்பட்ட மக்கள் தொகை தான் வந்து இங்க இருக்கு. இந்த இடத்துல புல்லா கற்றால வந்து இருக்கு. இதுல பாருங்க, என்னதான் இந்த நெடுந்தீவை வந்து ஒல்லாந்தர் போர்த்துகீசர் வந்து ஆட்சி செஞ்சாலும் முக்கியமா இந்த இடத்தை ஒரு தமிழ் மன்னன் ஆட்சி செஞ்சிருக்க. அந்த இடத்துக்கு தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம். இந்த இடத்தை வந்து வெடியரசன் கோட்டைன்னு சொல்லிடுறோம். இந்த இடம் தான் பாருங்க, நாங்க பார்த்த அந்த ஒல்லாந்தர் கோட்டை அதே விட இந்த வெடியரசன் இந்த கோட்டை வந்து ஃபுல்லா சேதம் அடைஞ்சு ஒரு அத்திவார அமைப்போட இருக்கு. இந்த இடம் தான். இந்த இடத்தை பார்த்தா ஒரு விகார வடிவில் தான் இருக்கு. பேர் பொறிக்கப்பட்ட மாதிரி இருக்குண்ணே. இதில் பானா அப்படி சில இது இப்பவும் வந்து நடந்திருக்கலாம். நெடுந்தீவை நீங்கள் சுற்றி பார்க்க வரதா இருந்தால் ஒரு நாள் தேவை கட்டாயம். நாங்கள் பைக்கில் வரவே இந்த இடத்துக்கு வரவே ஒரு 15-20 நிமிஷம் ஆகிட்டு கூட. பாதையெல்லாம் தெரியாம போனால் சுற்றி வர ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அடுத்ததாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வந்த இடம் தான் குதிரைகள் வந்து மேயிற இடம். அப்படி அந்த பக்கத்தில் வந்து ஒரே ஒரு குதிரை வந்து மேய்ஞ்சு நிற்குது. இந்த இடம் ஃபுல்லாக வந்து குதிரைகள் வந்து நிற்கும். கூடுதலாக நாங்கள் வந்த நேரத்தில் ஒரே ஒரு குதிரை தான் நிற்குது. கிட்ட போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. ஒரு ஈவினிங் டைம் இந்த குதிரையை நீங்கள் பார்க்க வர்றீங்களாண்டா வடிவாக பார்க்கலாம். எங்களை கண்டுட்டு ஓடும். பெரிய ஹெலுக்க விட்டுறாத.
நிப்பாடு. காணுங்க உங்க போர் இருக்கு. ஐயா அந்த குதிரை லயம் அங்கே இருக்கு. நிற்கிடமா கட்டிடம். அந்த கட்டிடம் அதால இதாலையோ அது முருகன் கோயில் ஒன்று வருது. ஓ கோயில நேர போங்க. இந்த சைடில் இருக்கு கட்டிடம். இதால போனால் போயிடலாதோ? அதெல்லாம் சுற்றிட்டு ஓடுனீங்க. சுற்றி தூரவோ? தூரம் இங்கே ஓட மாட்டேன். இப்போ நாங்கள் இதால் போய் நேராக கிணதுரம் போகணுமோ? இல்லை வேலை வரீங்க. நாங்கள் இதால தான் வரோம். கோயில் இருக்குல்ல இது கோயில் எப்படி ரோட்டு அப்படி நேரம் போனால் முடக்காது முதல் சைடில் இருக்கு. தண்ணி நீ எங்கே எடுத்துன்னு வரீங்க? எங்கே இருந்து? நல்ல நீங்கள் இந்த கிணத்துலையோ? இது அங்கே தள்ளிக்கு. சரிண்ணா நன்றி பாய். இப்போ இதெல்லாம் போகலாம். அது கொஞ்சம் தான் ஓடுதுங்க. இடாவே இல்லைங்க. அப்போ நாங்கள் இதாலே போகிறோங்க. சரிண்ணா நன்றிண்ணா. குதிரை இங்கே நாங்கள் பார்த்துட்டோமா? அப்போ நாங்கள் அந்த லயத்தை பார்க்க வேண்டும். இந்த இடங்களில் வந்து அதிகமான கிணறுண்ட ஆழத்தை பாருங்க. இந்த அளவு தான், ஒரு 2 பேருண்ட ஆழம் தான். தண்ணியும் வந்து குறைவாக தான் இருக்குது. குதிரையை பார்த்துட்டு முக்கியமாக அடுத்ததாக நாங்கள் வந்த இடம் தான் இந்த குதிரையில் வந்து கட்டி விடுற இந்த இடம் லயம். அடுத்து இந்த குதிரையில் கட்டி விடுற இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் லயத்தில். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏனெண்டா இது வந்து ஒல்லாந்தர் டச்சு ஆட்சி காலத்தில் வந்து குதிரைகள் வந்து வளர்க்கப்பட்டிருக்கு. இந்த மாடையன் வந்து இடிக்கிறதுக்கு வருது. இப்படி நாங்கள் அந்த குதிரைகளை பார்த்துட்டு அப்படி அந்த குதிரைகளை கட்டி விட்டு ஐயோ என்னடா அடே இடிக்க வருதுடா அடே. அந்த மாடேண்ட அப்படி இடிக்க வருது. நல்ல வேளை குதிரைகள் வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து வளர்க்கையில் பல நூற்றாண்டுக்கு முன்னம்னு சொல்லலாம் இந்த குதிரைகள் வந்து இங்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னத்துக்குண்டா வேலைகளை இலவாக்குறதுக்காகவும் ஒல்லாந்தர் டச்சுகள் காலத்தில் வந்து இந்த குதிரைகள் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த இடம். இந்த இடத்துல பாருங்க இந்த கொட்டகை அங்கேருந்து ஒரு 200 மீட்டருக்கு அளவான கொட்டகை வந்து இதில் இருக்குது. பெரிய லயம் தான். இந்த இடம் வந்து இப்படி ஒரு அமைப்பில் வந்திருக்கு மேடம். அப்படி இந்த தமிழில் இருக்க ஒரு மார்க்கெட் மாதிரி அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்திருக்கும். இல்லாட்டிக்கு ஒவ்வொரு சுவருக்கு வந்து ஒரு குதிரைகள் அப்படி இருக்கும். இல்லாட்டி ஒரு அரை மாதிரி செஞ்சிருப்பினா. இந்த குதிரை லயத்தை நீங்கள் பார்க்க வர்றதா இருந்தால் மேப்பில் ஒரு கொஞ்சம் தூரம் தான் காட்டும். மிச்சம் வந்து நீங்கள் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடம் உனக்கே தெரியாது இப்படி இருக்கும்னு வா. இல்லை விரையில் இது கடை இதில் நிப்பாட்டிட்டு வா. நாங்கள் இந்த பதையில தான் முதலே போயிருக்கோம் அந்த குதிரை லயத்தை பார்க்கறதுக்கு. இந்த இடம் தான். இதில் பாருங்க எந்த பெரிய பாதம் இருக்குண்டு. எங்களை காலை விட பெருசு 10 மடங்கு. இந்த பாதம் வந்து இதுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இந்த வரலாறு வந்து என்ன மாதிரிண்டா அனுமான் வந்து சஞ்சீவ மலையை வந்து தூக்கி கொண்டு போயிருக்க இந்த இடத்துல வந்து காலை வச்சு அப்படியே போன மாதிரி ஒரு கதை வந்துருக்கு. அந்த ஹனுமான் பாதம் வந்து இதுன்னு சொல்லி வரலாறுலையும் இருக்குது. பாரு எந்தெல்லாம் பெரிய பாதம் உண்டு. இதுதான் ஹனுமான் பாதம்னு சொல்லினேன். என்ன மேலே தூக்கி கொண்டு போன பேர் இந்த பாதத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் சுற்றி வந்தாங்களா. அப்படியே நாங்கள் இதால் போனோம். அப்படியே அந்த குதிரையில் இதை பார்க்கலாம். இதால் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். வேளாண்மையில் உள்ள ஒரு மாதிரி இருக்கு அந்த மரத்து நிலவு. இதில் இப்போ அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நெடுந்துவில் இருக்கிற ஒரே ஒரு மரம் பெருக்க மரம். இந்த மரம் வந்து புங்குடுதீவில் இருக்குது, மன்னார்லேயும் இருக்குது, அதே மாதிரி நெடுந்தீவிலையும் இருக்குது. இந்த மரத்தில் வந்து முக்கியமான அம்சங்கள் வந்து என்ன மாதிரி இருந்தால் இப்போ எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இப்போ மழை பெஞ்சா இப்போ அந்த தண்ணியை வந்து சேமித்து வச்சுருக்கோம். மரத்தை ரவுண்ட் அடித்து நாங்கள் பார்த்துட்டு வருவோம். சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து கூடுதலாக இருக்குது. இந்த இடம் முள்ளுக்கு 10 பேருக்கு மேலே மறைஞ்சிருக்கலாம். இந்த இடம் கூட ஈரமாக இருக்குண்ணா. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. இந்த இடத்த பாருங்க. பெருக்கு மரத்தில் இருக்கிற இந்த இலையில வந்து முதல் குதிரைக்கு வந்து உணவை வழங்கி இருக்கணும்.
பாதம் மாறிட்டு கொஞ்சம். ஓமண்ணா அடுத்தது நாங்கள் பெருக்க மரத்தை பார்த்துட்டு இந்த வளருங்கல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். 100 வருஷத்துக்கு மேலே தான் இந்த கல் வந்து வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லினோம். முதல் இந்த கல் வந்து சின்ன நருந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு போயிருதான். இந்த வளருங்கல் வந்து முன்னுக்கு ஒரு முருகன் கோவில் இருக்குது. நாங்கள் வந்த பாதை இதாலேயும் பெறலாம். இந்த பாதையில் தான் நாங்கள் வந்தோம். அப்படியே இந்த வளருங்கல்லுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கல்லை கிட்டத்தட்ட இந்த கல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்து இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து இது வந்து அப்படியே வளர்ந்துண்டு போகுதான். இந்த கல்லை பாருங்கள். இந்த கல்லுலேயும் வந்து சுவாமி இந்த வேலெல்லாம் வச்சு இதில் வந்து வணங்கி கொண்டிருக்கணும். நெடுந்தீவில் வந்து இந்த வளருங்கல்லும் வந்து ஒரு சிறப்பம்சம். அதே மாதிரி இன்னும் ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் பழமையான மரம், ஆலமரம். ஆலமரத்தை நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஆலமரத்தை நாங்கள் பார்க்க போகிற வழியில் அப்படியே இந்த கடற்கரை சைடு பாருங்க எப்படி இருக்குது. சத்தியமாக இந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. விவேக் எப்படி இருக்கு? சரியா நேரம் வந்து ஒரு 10:30 நேர பொழுதுல நாங்கள் போகிறோம் ஆலமரத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு. ஆலமரத்தை பார்க்க வர்ற வழியில் முன்னுக்கு வந்து ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கு. பிள்ளையாரப்பா, இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த ஆலயம் வந்து ஒரு முக்கியமான இடமா வந்து இருக்கு. அதே மாதிரி பின்னுக்கு அந்த ஆலமரம், இந்த மரத்தை பாருங்க மகளே எப்படி இருக்குண்டு. கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து ஒரு 500 வருஷம் பழமையான மரம். ஒரு மரத்திலிருந்து வந்த விழுதுகள் தான் இந்த இடம் ஃபுல்லாக வந்து அப்படியே பரவி இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாக வந்து ஒரு மரத்தின் விழுதுகள். இந்த கற்றாழையை பாருங்க இப்படி இருக்குண்டு. அதே மாதிரி இந்த கற்றாழையில இருந்து வந்த பூ இதில் பாருங்க. இந்த கற்றாழை வந்து கன வருஷமாக இருக்குது. அதனால் வந்து இந்த கற்றாழையில் வந்து பூ வந்துருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருக்குது. இந்த இடங்களில் கூட முருங்கை கற்பாறை வந்து நிறைய வந்து இந்த இடத்துல வந்து பறவைகளாக வந்து இருக்குதுல. அதே மாதிரி அங்கால வந்து வேலியும் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்துட்டு. அடுத்ததான் நாங்கள் வந்துட்டோம் குயின்ஸ் டவருக்கு. இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. இதில் வேறு இருக்கு குயின்ஸ் டவர். இது என்னத்தை கட்டினவங்கன்னா வெள்ளைக்காரர்கிட்ட பெரிய கப்பல்கள் வர்றது. அப்போ கப்பல் இறக்க என்ன செய்யறேன்னா அவங்களுக்கு அந்த சிக்னல் காட்டணும். கப்பல் இப்படி ஒரு இடம் தீ ஒன்று இருக்குது, இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குன்றதை காட்டுறதுக்கு. இப்போ எரிய பண்ணுறேன்டா காற்றடிக்கிற பக்கம் 2 பக்கமும் ஓட்ட வச்சிருக்கு. ஒன்று இஞ்சால பக்கம் காற்றடிச்சா இங்கே அங்கால பக்கம் மூடுவாங்க, அங்கால பக்கம் காற்றடிச்சா இஞ்சால மூடுவாங்க. அப்போ இப்போ இஞ்சால பக்கம் காற்றடிக்கிறேன் அங்கால மூடிட்டு இதில் நெருப்பு கொளுத்தினா இதில் வர நெருப்போட சுடரும் புகை இருக்குது தானே, அதோட வர புகையும் ரெண்டும் வெளியில் போய் இது ஓ இதால் ரோடு இந்த ஓட்டையால் வார காத்தோட அமுக்கம் தள்ளும். இந்த தள்ளுற அமுக்கம் போய் அப்படியே புகையும் நெருப்பும் வெளியே பிரகாசமா வெளியில காட்டும். அப்போ இடம் இருக்குன்றதை உறுதிப்படுத்துறது. இதால மட்டும்தான் இது எரிகிறது. சொஃப்டான பேப்பர்கள்னா புகை அது நெருப்புகள் இதுக்கு அடர்த்தியை காட்டும் தானே. அதில் போடுற அந்த பேப்பர் இருக்கு தானே, இனி கீழே வராது. இந்த மேல ஆறாவது வெளியே ஒரு ஆள் போய் பாருங்க, பேப்பர் முழுக்க அதில் வரும். அந்த காற்றை அடர்த்தி வரும். இனி வராதா போறவே மேலால தான் வருவிடும். இன்னும் நாங்கள் காற்றை ஃபுல்லாக மறைக்கணும். ஆனால் மேலே வருது பேப்பர். நாங்கள் மறைக்கிறது பிள்ளையா போகுதுண்ணா? இல்லை போகுது பேப்பர் போகுது. ஓமண்ணா பேப்பர் போகுது. ஒன்று வந்துருக்கு பாருங்க. இப்படி வரீங்க நீங்கள் வாங்க பாருங்க. கீழே இருந்த அந்த அண்ணா வந்து பேப்பர் ஓட்டுவார், மேலே வந்து அப்படியே போகுதுங்க சின்னண்ணா. இந்த குயின்ஸ் டவர் இந்த இடத்துல இருந்து சரியா இந்த பக்கம் இருக்குது ராமேஸ்வரம். அதே மாதிரி இந்த குயின்ஸ் டவர்ல இந்த சிறப்பம்சத்தை அந்த அண்ணா வந்து சொல்லியிருப்பார். சத்தியமாக இது வந்து நம்பையெல்லாம் தான் இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்ப முறையில் வந்து இந்த குயின்ஸ் டவர் வந்து கட்டியிருக்கிறோம் அந்த காலத்தில். கோடு மாதிரி தெரியுமா? கோடு மாதிரி பென்சில் கோடு மாதிரி தெரியுது பாருங்க. நான் அப்படியே கண்ணை வெட்டாம பார்த்தா தெரியும். வடிவா பாருங்க, இந்த இப்போ தெரியுது. சும்மா நோமலா தெரியுது. இந்த கைக்கு நேரம் தெரியுது. விவேக் வடிவா பார். இந்த கைக்கு நீ வரும். இந்த கைக்கு நேரம் இந்த விரலுக்கு நேரம் வருங்க. எதேச்சியா தான் தென் பண்ணுதுண்ணா தெரியுது. அது காத்துக்கு தானே. கடற்கரையில் வந்திருக்கிறோம். இந்த கடற்கரையில் அதிகமான போத்தல்கள்லாம் கிடக்கு. ஏன்னா இங்கே வர்ற
டூரிஸ்ட் ஆகலோ இல்லாட்டி இதில் பாருங்க நிறைய போத்தில் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த கல்லுகளை பாருங்க இப்படி இருக்குண்டு. இது இல்லாமல் தான் இந்த மீன் தொட்டிக்கு வந்து வடிவு போடலாம். இதில் இருந்து அப்படியே பார்த்தா குட்டி குட்டி தீவு எல்லாம் இங்கே இருந்தே தெரியுது. நெடுந்தீவை ஒரு சுற்றி போட்டு அப்படியே திரும்ப வந்த வேளையில் இந்த ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டு போயிருக்கணும். இப்போ தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு இறந்த திமிங்கலத்தின வந்து எலும்புக்கூடு இதில் வந்து இருக்குது. எலும்புக்கூடு இதை தொட்டு பார்த்தா அப்படியே கல் மாதிரியே இருக்குது முன்னுக்கு. இதில் வந்து தலைப்பகுதி, இது வந்து உடம்பு. இதில் ஒரு முன்னுக்கே வந்து ஒரு பெரிய எலும்பு கூடி இருக்கு இந்த இடத்துல. எந்தில் இருக்குண்ணா முன்னுக்கு இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக கடை தான். கடைக்கு வந்து பஞ்சமே இல்லை. சீ ஃபுட் அந்த ஒரு கடை ஒன்று இருக்குது முன்னுக்கு. நெடுந்தீவுக்கு இந்த இடத்துல இருந்து தான் நெடுந்தீவு ஃபுல்லாக மின்சாரம் வந்து இந்த இடத்துல இருந்து தான் போகுது. ஐயா இந்த வைத்தியசாலை இங்கே இருக்குது, பழைய வைத்தியசாலை. நன்றி ஐயா. நேராக போனால் சரியா. நெடுந்தீவு பொது சந்தை. இந்த இடத்துல நிறைய கடையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நெடுந்தீவுண்ட மினி மேப்பை வந்து இதில் இருந்து காட்டியிருக்கணும். அதே மாதிரி நெடுந்தீவில் இருக்கிற இடங்கள் இதில் இருந்து எல்லா இடம் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த 2 இடம் மட்டும் பார்க்கலேன்னு ஆர்வ கோளாறுனா நாங்கள் எல்லா இடமும் போய் வந்துட்டோம். கடைசியாக மெயினான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இந்த மெப்பை பார்த்து தான் போயிருக்கோம். நாங்கள் மெப்பை பார்க்காம போயிட்டோம். என்ன பிரச்சனை வந்தாலும் வைத்தியசாலைக்கு வந்துட்டோம். இந்த வைத்தியசாலை வந்து முக்கியமான ஒரு விஷயம். போர் வீரர்கள்லாம் இங்கே தான் மறந்து எடுத்துருக்காங்க. சரியா சொல்லிடுறான். இந்த வரலாறு படிக்காம ஒரு விஷயம் செஞ்சதுண்டா இந்த உண்மைதான். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வைத்தியசாலை வந்து கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முதல் கட்டின ஒரு வைத்தியசாலை தான். இதுவும் வந்து உள்ளாந்தரால் கட்டப்பட்ட ஒரு வைத்தியசாலை. இதுலேயும் வந்து ஒரு நீதிமன்றம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வைத்தியசாலையை பாருங்கள். இன்றைய நிலைமை நெடுந்தீவில் இருக்கிற இந்த வைத்தியசாலை. இதில் இருக்கிற போட்டே ஒன்றுமே தெரியலை, அழிஞ்சிட்டுது. இதில் வந்து நிறைய பேருக்கு நீதி வழங்கின இடமாகவும் இருந்திருக்கும். இதில் வந்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கோபுரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. இப்போ எல்லாம் வந்து எவ்வளோ இன்டர்நெட் பயங்கரமாக போன நேரத்தில் முதலெல்லாம் வந்து என்ன புறாவுக்கு தூது அனுப்பித்தான் வந்த செய்தியில வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்புறது. அதே மாதிரி புறாவுக்கு தூது அனுப்புறேன்னு சொல்லி என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல இருந்து போர் தொடுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு லெட்டர் அனுப்புறேன்னா இதுல அனுப்புற டக்குனே இந்த மெசேஜ் அனுப்புற மாதிரி புறாவோட காலில் வந்து தூது அனுப்பினோம். அதுக்கு புறாவுக்கு வந்து ஒரு கூண்டு, அந்த கூண்டு வந்து இதில் இருக்கு. இந்த வைத்தியசாலை நீதிமன்றத்துக்கு இடையில வந்து கட்டி வச்சிருக்கணும். ஆனா 4 பக்கமும் செவராலும் கீழே வந்து மூடப்பட்டிருக்கு. இது என்னத்துக்கண்டா இப்படி கட்டி இருக்கிற செட்டப் வந்து என்னத்துக்கண்டா பாம்புகள் வந்து மேலே ஏறக்கூடாதுன்றதுக்காண்டி. கிணறு மாதிரி தான். கிணறுல தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக கட்டியிருப்பினோம். இந்த இடம் வந்து ஒரு அறைகளா பயன்படுத்தியிருப்பினோம். ஆனா இதுலயும் சாகசம் படுத்திருக்காங்க. இல்லைங்க அங்க பாருங்க. இந்த இடம் வந்து ஒரு சின்ன அறையா இருக்கு. இது வந்து நீதிமன்றத்துக்கு பின்பக்கத்துல ஒரு சின்ன ஒரு அறை ஒன்று இருக்கு. இதோ உங்களுக்காக இது வந்து ஒரு குளியல் அறை. என்ன இந்த செட்டப்பே வந்து அப்படிதான் இருக்கு. இதுல சின்ன தொட்டி, பின்னுக்கு ஒரு இப்படி ஒரு சின்ன ஒரு அறை உண்டு. இந்த இடம் வந்து நீதிமன்றம். இந்த இடத்துல வச்சு நீதியை வழங்கின இடமா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்த நாங்க முழுசா பார்த்துட்டோம். வைத்தியசாலைக்கு முன்னுக்கே இருக்கு அஞ்சல் அலுவலகம். கடை ஒன்றுக்கு வந்திருக்கிற முன்னுக்கு கடையில் வந்து எல்லா பொருளும் இருக்கு. பிஸ்கெட் இருக்கு, மரவள்ளி பொரியல் இருக்கு, கேக் இருக்கு. கடையில் வந்து எல்லா பொருளும் இருக்கு. இந்த இடத்துல பேங்க் இருக்கு, பிஓசி பேங்க். நெடுந்தீவில் வந்து ஒரே ஒரு பேங்க் இருக்கு. நீங்க காசு கொண்ட அடி பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. மிஷின்லே நீங்க எடுக்கலாம். பாயனா நேற்று எங்களோட போட்டில் வந்தவரேன் நான் தானே. நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
நெடுந்தீவில் இங்கே வந்து பார் வந்து கிடையாது, பார் இல்லை. அதனால இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக வந்து பனையில் வந்து கல்லுறக்கி தான் வந்து குடிக்கிறது. அதை நாங்கள் காணொலி மூலம் உங்களை திறத்தான் பார்த்தது. காலமே எல்லாம் அந்த கல்லுறக்கிற பனை மரத்தில் ஏறி அந்த கல் வந்து இறக்குற அண்ணாக்களை தேடி பார்த்தது, ஒருத்தருமே வந்து இல்லை. அதனால வந்து அதை காட்ட முடியாமல் போயிட்டு நீங்கள் இங்கே வந்தால் பனையில் கல் வந்து குடிச்சு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நெடுந்தீவை விட்டு விடைபெறுகிற நேரம் சரியாக படகு வந்து வலிக்கட்டுது. எல்லாரும் வெயிலுக்கு கருவாடாகிடும் முடியும் கொஞ்ச நேரத்தில். எங்களோட பாதையில் வந்து பயணத்தில் வந்து ஜாயின் பண்ண அண்ணா பக்கத்தில் நிற்கிறார். இப்போ பயணம் வந்து எப்படி இருந்தேன் நெடுந்தீவு பயணம்? ஹாய், நான் நீண்ட நாட்களாக நெடுந்தீவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் அதுக்கு இந்த முறை தான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இங்கே வந்து எங்களுடைய முந்தைய காலத்தில் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஆட்சி காலத்தில் இருந்த நினைவு சின்னங்கள், இந்த கோட்டைகள், கட்டுமானங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இன்னும் சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் மட்டும் பார்க்க கிடைக்காதவர்கள் வந்து திரும்ப இந்த இடத்தை அதிக பொக்கிஷங்களை, எங்களோட வரலாற்று நினைவிடங்களை பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்கள் 2 பேராக வந்து நீங்கள் இப்போ ஃபேமிலியை கூட்டிய ஆசைப்படுவீங்களா திரும்ப இந்த இடத்துக்கு? கண்டிப்பாக. என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள் திரும்ப இந்த இடத்தை, நான் பார்த்த இடத்தை வந்து திரும்ப அவர்களும் பார்த்து அந்த நினைவு சின்னங்களை அவர்களும் ஞாபகத்தில் வச்சிருக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன். நன்றி அண்ணா. பயணத்தை முடிஞ்சு வீட்டை போகிற நேரத்தில் எங்களோட ஒரு ஐயா வந்து இணைஞ்சிருக்கிறார். முக்கியமாக ஐயா வந்து நெடுந்தீவில் தான் இருக்கிறார். ஐயா வணக்கம். உங்களுடைய சொந்த உடமை வந்து இங்கே தான். இப்போ உங்களோட ஊரில் வந்து இப்போ கல் வந்து இப்போ அது மட்டும்தான் ட்ரக்கினுமா? பாரெல்லாம் இல்லை, அதெல்லாம் நிஜம் என்ன மாதிரி உங்களுக்கு? பார் வந்திருக்கு. ஒரு சோகம் 1000 ரூபா. இங்க 1000 ரூபாய் குடிக்கணும். முதல் வந்து இல்லைன்னு தான் சொன்னேன். வேலுக்கு வந்து வந்துட்டோம். இப்ப மாற குதிரையெல்லாம் இன்னும் வளர்க்க இயலாது. குதிரையெல்லாம் இப்ப இங்க அரசாங்க சொத்து தானே, வெளியில கொண்டு போயிடாது, இங்க கொள்ளலாம். நீங்க வளர்த்து விடலாம் குதிரை. நான் நினைச்சேன் குதிரை வந்து இங்க வந்து காட்டுல நிக்க மட்டும் தான் நினைச்சது. நீங்க வளர்க்கலாம் அப்படி. இங்க நெடுந்தீவில் இருக்கிற ஊர் மக்களே இந்த குதிரையை வந்து பிடிச்சு வளர்க்கலாம்னு ஐயா சொல்றாரு. நீங்க என்ன மாதிரி பிடிச்சு வளர்க்க ஆசைப்பட்டிருக்கலாம்? இந்த படகுல இருந்து திருப்ப ரக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமா போயிட்டு. நேற்று நாங்கள் பின்னேரம் நெடுந்தீவுக்கு போய் இப்போ சரியாக வந்து பின்னேரம் ஒரு 3:30 பொழுதுல நாங்கள் வந்து நிற்கிறோம். நெடுந்தீவில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இரவை கழிச்சிட்டு இப்போ நெடுந்தீவில் இருந்து இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போக போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் மக்களே.